ஹாய் கைஸ், நம்ம இன்னைக்கு என்ன விளையாட போகிறோம்னா சோலார் ஸ்மாஷனுக்கு ஒரு சிமுலேட்டர் தான் விளையாட போகிறோம். ஏன்னா போன மாதம் நான் இதே மாதிரி தான் ஒரு வீடியோ போட்டிருந்தேன். அது நிறைய வியூஸ், லைக்ஸ், சப்ஸ்கிரைப்ஸும் போயிருந்துச்சு. அதே மாதிரி நீங்கள் இதுக்கு திருப்பி சப்போர்ட் பண்ணிங்கன்னா நான் இந்த மாதிரி நிறையா வீடியோஸ் போடலாம். அதுக்கடுத்து புது புது சிமுலேட்டர்ஸ்குள்ளேயும் போகலாம். மறக்காமல் லைக், ஷேர், சப்ஸ்கிரைப் பண்ணியிருக்கோங்க. இதோட கான்செப்டே நம்ம இந்த வேர்ல்ட்ஸை டிஸ்ட்ராய் பண்ணுறது இல்லைனா க்ரியேட் பண்ணுறது. நான் அப்போ என்ன பண்ண போகிறேன்னா இடத்துலேருந்து கொஞ்சமாக டிஸ்ட்ராய் பண்ண போகிறேன். அது எப்படி டிஸ்ட்ராய் ஆகுதுன்னு நீங்களே பாருங்கள். இது ஜஸ்ட் பார்ட் 1 தான். பார்ட் 2 வேணும்னா மறக்காமல் லைக், ஷேர், சப்ஸ்கிரைப். இப்போ நம்ம பிளானட்ஸ் மாஸ்டர் கிளிக் பண்ணிவிட்டு இப்போ அப்படியே இங்கே வந்துடலாம். இங்கே வந்து அப்படியே அந்த வேர்ல்டு இருக்கா, இப்போ ஆஸ்ட்ராய் கொடுத்து அந்த இது எல்லாம் ஃபுல்லு செட் பண்ணிட்டு இப்போ அந்த ஏதாவது ஒரு மேலே நம்ம இப்போ வச்சா பார்த்தீங்கன்னா டாப்புன்னு வெடிச்சு சதுறது. இதே மாதிரி நம்ம இன்றைக்கி எல்லாத்தையுமே சதுர விட போகிறோம். இப்போ மீட்டர் ஷவர் இதுக்கு மேலே 10க்கு மேலே போக மாட்டேங்குது. சரி, இப்போ பாருங்கள், இப்போ அதுக்கு மேலே நியூக்ளியரை போட்டுக்கலாம். நியூக்ளியரில் 100 வச்சுருக்கேன் வித் 5 பவர். இப்போ எப்படி எத்தனை மிசைல்ஸ் வரப்போகுதுன்னு பாருங்கள். பிளாஸ்ட் பண்ண இடத்துல திருப்பி பிளாஸ்ட் பண்ணலாம். பார்த்தீங்களா, எக்கச்சக்கமான மிசைல்ஸ் போட்டு டாப்புன்னு அடிக்குது. பார்த்தீங்களா, இதே மாதிரி தான் நம்ம இந்த வேர்ல்டு கொஞ்சமாக அழிக்க போகிறோம். ஆனால் ஒரே இதை வச்சு இல்லை, இப்போ ஃபியூஷன் கோர்னு போடலாம். அது ஒன்றுமே பண்ண மாட்டேங்குது. இதுக்கு போடாமல் இருந்துருக்கலாமோ. சரி, அடுத்து மிசைல் ஸ்டேஷன் இருக்குது, அதை இறக்கி விட்டு பார்க்கலாம். அது பக்கத்தில் ரிமோட் ட்ரோன் இருக்குது, ஒன்று இருக்குது. ஆனால் டக்குன்னு வெடிக்குது. ஓஹோ, இதை நம்ம அமுக்கிட்டு அதுக்கடுத்து பிளாஸ்ட் கொடுத்தா வெடிச்சு சதறு. புரிஞ்சிருச்சு. சரி, அப்படியே அங்கே டட்டாக் ஆகிட்டு. இப்போ அடுத்து இதே இது ஆஸ்திரேலியா மேலே ஒரு 2-3 போடுவோமா. 1 2 போக மாட்டேங்குது. 3 பேச்சு டாப்புன்னு வெடிச்சு சதறிடுச்சு. என்ன யூஏஸ் இந்தியாவுக்குள்ளே தான் போகுது. இந்தியாவை மட்டுமே நம்ம தாக்காமல் மற்றதெல்லாம் தாக்கிக்கிட்டே போகலாமா. இப்போ அடுத்து கைட்டன் மிஷின் என்னமோ ஒன்று இருக்குது. அவனும் இந்தியா பக்கம் தாக்கக்கூடாது. சிதாச்சும் கொஞ்சம் விளாடுவோம். சூப்பராக இருக்குங்க. இந்த இதை மட்டும் அப்படியே அங்கிட்டும் இங்கிட்டும் கொண்டு போய்கிட்டே இருந்தால் அது பாட்டுக்கும் போய்கிட்டே இருக்கானே. இது எவ்வளோ தூரம் போகும்? ஒன்றும் வெடிச்சு சதறிடுச்சு. சரி, திருப்பி அதே ஒன்று போட்டு பார்க்கலாமா. சரி, போட்டுருவோம். என்ன ஆக மாட்டேங்குது. ஆயிடுச்சு. நல்லா மேலே போயிட்டு இப்போ அடுத்து இப்போ நம்ம 3 புரிய வைக்கலாமா. 3க்குள்ளே போகவே முடியலப்பா. 3